கிழவிய கல்யாணம் பண்ணிருக்காரு. யாரு, உங்க ஹஸ்பண்டா? கிழவி கல்யாணம் பண்ணிருக்காரா? அந்த அம்மாவுக்கு 50 வயசு தாண்டி இருக்கலாம். மாதிரி பொண்ணு இருக்கு, ஒரு பேத்தி இருக்கு. என்ன என்ன எழவி அது? காலம் ரொம்ப மாறி போச்சு. கண்டிப்பா கணவனை இழந்தவங்க நல்ல மறுமணம் பண்ணிக்கலாம். ஆனா அடுத்த பெண்ணுடைய கணவனை பண்ணிக்கலாமா? பார்த்தா ரொம்ப நல்லவரா தெரியுறீங்க. ரொம்ப ரொம்ப பிளசண்டா இருக்கு. அதாவது ஒரு டீசென்ட்டா தெரியுறீங்க. இதுல எப்படி போய் சிக்கினீங்க? எப்படி அந்த குடிமையை வாயால எப்படினே சொல்லுவேன். சொல்லலாம் போ. வருதுடா வண்டி. என்ன அடி? பிரச்சனை தீராது. ஏன் தீராது? இப்படியே வாழ்க்கை முழுக்க இப்படியே பாருங்க, பரிதாபமா இருக்கீங்க பார்த்தா. என்னடா இழிச்சவே பாருங்க. முன்னாடி இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு என்னடா பண்ணுவ? சேகர் செத்துருவேன். இதாமல டிஸ்க்ளைமர், இது ஒருக்கா படிச்சிரு. என்ன ஆச்சுமா? என்ன ஆச்சு? கிழவியோட இருக்காரு. என்னது? கிழவிய கல்யாணம் பண்ணிருக்காரு. யாரு, உங்க ஹஸ்பண்டா? கிழவி கல்யாணம் பண்ணிருக்காரா? ஹஸ்பண்டுக்கு என்ன வயசு? அவங்களுக்கு என்ன வயசு? அந்த அம்மாவுக்கு 32 வயசு. யாருக்கு? எங்க ஹஸ்பண்டுக்கு. உங்களுக்கு என்ன வயசு? 34. ஓகே. அந்த அம்மாவுக்கு? அந்த அம்மாவுக்கு 50 வயசு தாண்டி இருக்கலாம். மாதிரி பொண்ணு இருக்கு, ஒரு பேத்தி இருக்கு. என்ன என்ன எழவி அது? சும்மா என்ன கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறாரா? ஆமா, 20 வருஷமா நான் குடும்பம் நடத்துறேன்றாரு. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? 20 வருஷமா அந்த அம்மாவோட குடும்பம் நடத்துறா. உங்க கல்யாணம் எவ்வளவு நாள் ஆகுது? 20 வருஷம் ஆகுது. அப்ப என்ன உங்களுக்கு கல்யாணம் பண்ணப்ப அந்த அம்மாவையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? தெரியல, அப்படிதான் பேசிக்கிறாங்க. உங்க ஹஸ்பண்ட் இப்ப யாரோட இருக்காரு? அந்த அம்மா கூடயா உங்க கூடயா? எனக்கு போய் சொல்லிட்டு அவங்க வீட்டுல போய் தங்குறாரு. இங்கே இருந்துகிட்டு அங்கேயே இருக்கிறாரு. பல்லே ஆலியா நீ. நான் கன்வெர்ட்டட் முஸ்லீம். சரிம்மா, கன்வெர்ட் ஆயிட்டேன் முஸ்லீம். கல்யாணம் இவருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆமா. என்ன பொண்ணுடா? என்ன படிச்சீங்க? 8th ஸ்டாண்டர்ட் படிச்சேன். மை காட். கல்யாணம் எத்தனை வயசுல? 14 வயசுல. 14. என்னடி சொல்ற நீ? என்ன சொல்ற? என்ன அவசரம் அப்படி? இல்ல மேடம், அதெல்லாம் என்ன அவசரம் இல்ல. அதெல்லாம் பெரிய கதை. இவர் தவறான வழியில போயிட்டு இருந்தாரு. எங்களுக்கு தெரிஞ்சவங்க அங்க கொண்டு வந்தாங்க. அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். இதுதான் தவறான விஷயம். நல்லது செய்யறோம். எங்க அம்மா அப்பா கிட்ட பேசி எனக்கு பொம்பளை பசங்க இல்லன்னு சொல்லி கொண்டு வந்து அங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க எந்த ஊர்ல வளர்ந்தீங்க? ஆந்திராவில. ஆந்திராவா? தமிழ்நாட்டுல கந்தலான பத்தாதுன்னு ஆந்திரா போய் கண்டமாக போறாங்க. நாங்க நிறைய சொத்து வச்சிருந்தோம். எங்க அப்பா வந்து வண்டி இழுப்பாரு, தண்ணி வண்டி இழுப்பாரு. சொல்றீங்க? அதெல்லாம் எங்களை ஏமாத்திட்டாங்க. ஏமாத்திட்டு எங்க மாமா எஸ்பியா இருந்தாரு, எங்க தாத்தா டிஎஸ்பியா இருந்தாரு, எங்க தாத்தா வக்கீல். ஒரு ஊரு ஃபுல்லா எங்களுக்கு இடம் இருந்துச்சு. சீரால பாப்பட்லால இன்னும் இருக்கு. மெட்ராஸ் எப்போ வந்தீங்க? நான் ஜனவரில வந்து பிப்ரவரியில மேரேஜ் ஆச்சு. அதுல இருந்து நான் இங்கதான் இருந்தேன். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். அந்த அம்மா பேர் என்னமா? அவ ஜெயந்தி. அது ஹஸ்பண்ட் இல்லையா? அதுக்கு ஹஸ்பண்ட் கிடையாது. பெஸ்ட் மாம்பலத்தை ஒரு கிழவனை வச்சுக்கிட்டு 92 90 வரைக்கும் ஒரு கிழவனோட இருந்துச்சு. கர்மா ஊராடாது. இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றியா, அவன் முண்டாட்டி இவன் வச்சிருக்கேன்றியா. கேரக்டர் சரி கிடையாது. என்ன சொல்லுது? இவன் கேரக்டர் சரியில்லை, நீ அசிங்கமான பொண்ணு, உன்னை பத்தி எனக்கு தெரியும், அப்படி எல்லாம் சொல்லிச்சு. எல்லாம் தெரியுமாம்ல. எவ்வளவு சண்டை போட்டாலும் நாங்க 2 பேரும் நைட் ஆனா அண்ணா தான் இருப்போம். 7 வயசுல பொண்ணு இருக்க, பொண்ணுக்கு இப்படி நடந்தா விடுவாளா? நீங்க பாருங்க எப்படி இருப்பா பாருங்க. யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. வைஃப் அண்ட் ஹஸ்பண்ட் கிடையாது. நான் உதவி செஞ்சுட்டு இருக்கேன். அந்த அம்மாக்கு யாரும் இல்ல, நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். நம்புனீங்க? வயசு வித்தியாசம் இருக்கனால நம்பிருப்பீங்க. நம்பி அனுப்புனனே. நம்புனேன். ஏன் அந்த பர்டிகுலர் லேடிக்கு மட்டும் அப்படி உதவி பண்ணாரு அப்படிங்கறது உங்களுக்கு தெரியல? எனக்கு ஒண்ணுமே தெரியல மேடம். அதுதான் எனக்கும் புரியல. அவர் எது சொன்னாலும் நம்பிடுவேன். வீடு இருக்கா? சொந்த வீடு உங்களுக்கு? 2 சொந்த வீடு. ஒண்ணு இந்த பொம்பளையை வச்சிருக்காரு, ஒண்ணு என்ன வச்சிருக்காரு. வீரண்டு பசங்களுக்காக வச்சு கூட நைட்டு ஜுரம் வந்தா கூட நான் தான் பாத்தேன். அந்த அம்மா குழந்தை இருக்கா? இல்ல, 7 வயசுல பொண்ணு இருக்கு. அது வேற ஹஸ்பண்டோட பொண்ணா இல்ல இவரோட பொண்ணா? 7 வயசுல பொண்ணு. ஹஸ்பண்டுக்கு எப்படி பொண்ணா இருக்க முடியும்? என்னடா முட்டாத்தமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. ஹாஸ்பிடல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டு வந்தேன் மேடம். சூசைட் பண்ணிக்கிட்டு வெனஸ்டே வந்தேன். வெனஸ்டே இருந்தாரு வீட்ல. சூசைட் பண்ணிக்கிட்டீங்களா? நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க. உனக்கு சிரிப்பு வருதா? போடாங்கடி எந்திரிச்சு பண்ணிக்கிட்டேன். ஆனா பொழைச்சிட்டு வந்துட்டேன். சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணீங்க? இல்ல மேடம், விளையாட்டா இருக்குது. மாத்திரை சாப்பிட்டேன் மேடம். 64 மாத்திரை சாப்பிட்டேன். அவரே உட்கார்ந்து எனக்கு சாப்பிட வச்சாரு. யாரு? எங்க வீட்டுக்காரரு. மாத்திரை உங்களுக்கு கொடுத்தாரா? இல்ல, உட்கார்ந்துட்டு அவர் முன்னாடி தான் நான் சாப்பிட்டேன். அட்டெம்ப்ட் டு மர்டர். அட பாவி சண்டாளா, நீ யாரா என்ன கொலை பண்ண பார்த்த? வைஃப் மட்டும் தான் தொடணும் மேடம்.
கண்டிப்பா. நீ ஹெல்ப் பண்றதுக்கு எதுக்கு கல்யாணம்? இவ்வளவு நாள் பண்ணல இல்ல, இப்ப கல்யாணம் பண்ண என்ன 2 பேருக்குள்ள உறவின் தானே கல்யாணம். நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா. வாங்கம்மா, உங்க பேர் என்ன? அசீனா. ஹசீனா. ஹசீனா தான் ஒரிஜினல் நேமா உங்களுக்கு? வேற பேர்ல இருந்து இல்ல, நான் ஹிந்துவா இருந்து முஸ்லீமா மாறி இருக்கேன். அப்படியா? எப்ப மாறினீங்க? நான் வந்து இப்ப மாறினது வந்து 1.5 years மாறி. 1.5 years மாறி இருக்கீங்க. ஏன் மாறினீங்க? என்ன காரணம்? எங்க ஹஸ்பண்ட் வந்து முஸ்லீம். ஓஹோ, கதை இப்படி போகுதா? என்ன வயசாகுது உங்களுக்கு? எனக்கு 46 ஆகுது. 46. ஏன் இவ்வளவு நாளா கல்யாணம் இல்லையா உங்களுக்கு? ஒரு பெரிய குழந்தை இருக்கிறதா கேள்விப்பட்டேன். பெரிய குழந்தைக்கு வந்து நாங்க இந்து முறைப்படி கல்யாணம் பண்றதுக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஓ, அப்படியா விஷயம்? அவ கல்யாணம் பண்ணின உடனே நம்ம கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். இப்ப நான் வந்து மதம் மாறி முஸ்லீமா மாறி கல்யாணமும் பண்ணிட்டேன். அப்ப முதல்ல அந்த பொண்ணுடைய அப்பா யாரு? இப்ப கல்யாணம் பண்ணி கொடுத்த அவரு இறந்து போயிட்டாரு. 20 இயர்ஸ்க்கு மேல முன்னாடி இறந்து போயிட்டாரு. 20 இயர்ஸ்க்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. எப்படி? அவன் இம்சை தாங்க முடியல, அதான் அவன் தூங்கிட்டு இருக்கும்போது தலையில கல்ல தூக்கி போட்டு கொன்னுட்டேன். இறந்து போனதுக்கு அப்புறம் இப்ப பழகுற ஒரு பேர் என்ன? நூறுல்லா. ஆனா அடுத்த நூறுல்லாவுக்கு வேற ஒரு மனைவி 2 குழந்தைங்க இருக்க மாதிரி தெரியுது. இருந்துட்டு போகுது. அது எப்படி நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? ஆமா, அவங்களும் எனக்கு தெரியும், எனக்கும் அவங்கள தெரியும். அதுக்கு நீங்க கேட்கலையா ஏன்னு? நான் வந்து ரொம்ப அட்ஜஸ்டபிளா போறேன் மேடம். நீங்க போய்த்தானே ஆகணும். அடுத்த பெண்ணுடைய கணவரை ஏற்கனவே உங்களுக்கு மனமாயிருக்கு. எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? அந்த பொண்ணு போக வேண்டிய அவசியம் என்ன? அது போகாதுல்ல. அது ரொம்ப 14 வயசுல கல்யாணம் பண்ணி வந்திருக்கும் போல இருக்கு. இவரு போய் அந்த பொண்ணை பிடிக்குதுன்னு சொல்லி ஒத்த கால நின்று கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பார் போல இருக்கு. மனுஷனாடா நீங்க எல்லாம். அப்படிப்பட்டவர்கிட்ட ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை கிடைக்கும் நீங்க எப்படி எதிர்பார்த்தீங்க? அவரு ரொம்ப நல்லவர். இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே. உங்களை பழகிட்டே இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணவரு எப்படி வந்து என்னையும் பண்ணிக்கிறதுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. இல்ல, என்னையும் பண்ணிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சார் இவனை என்ன பண்ண சார்? காலம் ரொம்ப மாறி போச்சு. கண்டிப்பா கணவனை இழந்தவங்க நல்ல மறுமணம் பண்ணிக்கலாம். ஆனா அடுத்த பெண்ணுடைய கணவனை பண்ணிக்கலாமா? அடுத்த பெண்ணுடைய கணவன்ங்கிறது எனக்கு தெரியாது. கூட பழகிட்டு இருக்கும்போது இவங்க ஃபேமிலி இருக்கிறதே அவர் என்கிட்ட சொல்லல. சொல்லி தோந்திக்கலாமல. உண்மையிலேயே உங்க மேல அன்பு வச்சிருந்தாருன்னா அவர் இன்னொரு பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட கூடாது இல்ல? அப்ப அந்த ஆணை நீங்க 2 பேரும் சேர்ந்து அவரை நீங்க என்ன சங்கதின்னு கேக்குறத விட்டுட்டு நீங்க 2 பேரும் ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டை போட்டுட்டு இருக்கிறது அவர் வரலன்னா கூட நான் சண்டையே போட மாட்டேன். சரி, இன்னைக்கு இல்லைன்னு நாளைக்கு வர போறாரு அப்படின்னு ரொம்ப பொறுமையாவும் ரொம்ப நிதானமாவும் தான் நான் இருப்பேன். அவருக்கு அதனால தான் என்ன ரொம்ப பிடிக்கும். கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா. உங்களுக்கான பணத்தை வேலையெல்லாம் அவர் பாத்துக்கிறாரு. எல்லாம் கரெக்ட். ஆனா இது நியாயப்படுத்தவே முடியாது. இல்லை நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. 20 வருஷமா எப்படி ஒரு இல்லீகல் ஒரு ரிலேஷன்ஷிப்பை உங்களுடைய பொறுமையிலையும் சகிப்புத்தன்மையிலையும் கொண்டு போனேன்னு சொல்றீங்க? இதெல்லாம் ஒரு பெருமையா? 97ல இருந்து அந்த லேடி அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. அது மனசு எப்படி கஷ்டப்பட்டிருக்கும். அது ஒத்த கால நிக்குது. எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் எனக்கு மட்டும்தான் வேணும். அது அவரு தான் வேணும் முடிவு பண்ணணும். சட்டம் முடிவு பண்ணும். இல்லைன்னா அவர் உள்ளதான் போகணும். காட்டு மிராண்டி புடிச்சு ஜெயில போடுங்க சரவண. ஒரு நாள் சொன்னேன், ஏதாவது போயிடுறேன், எங்கேயாவது போயிடுறேன், நீங்க வேணா அவளோட இதுங்கன்னு சொல்லிட்டேன். நான் அது அவர்கிட்ட சொல்லி என்ன சொன்னாரு அவரு? அவன் சிம்பிளா ஒரு பதில் சொன்னான். என்ன? இருந்தா 2 பேர் கூடயும் எப்பயும் போல இருப்பேன், அப்படி இல்லையா நான் போயிடுவேன். இந்த பாண்டேஜ் ஏன் கண்டினியூ ஆகுது இவ்வளவு பிரச்சனைகளுக்கு பிறகும்? அவர் வந்து துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாரு மேடம். துரோகம் பண்ணிட்டாருங்க. நீங்க இன்னும் மயக்கத்திலேயே இருக்கீங்களே, எனக்கு புரியல. உங்க பொண்ணு கல்யாணம் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணி இப்ப தாலி கட்டி கம்பீரமா அவங்களோட இருந்தாருன்னா நீங்க ஒரு பிரச்சனை இல்ல. பட் அந்த பொண்ணை லவ் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காரு. அது சின்ன பொண்ணு, 14 வயசு பொண்ணு. அந்த ஆளை எப்படி நீங்க வந்து நல்லவர்னு சொல்லுவீங்க? 2 பேரும் சேர்ந்து அவர் என்ன சங்கதின்னு கேட்காம இல்ல மேடம், நீங்க வந்து அவர் நல்லவர் நல்ல அவர் வேணும்னா என்ன அர்த்தம்? திருந்த மாட்டியா? ஏன் அட்ஜஸ்ட் பண்ணி போனா என்ன நான் கேக்குறேன். எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி 2 நாள் வேற இல்லை. கணவனை எப்படிங்க எல்லா பொண்ணுகளும் விட்டு கொடுப்பாங்க? காலம் மாறி போச்சுடா. நீங்க இருக்க உண்மையிலேயே உங்க மேல அன்பு வச்சிருந்தாருன்னா அந்த பொண்ணு கழுத்துல அவர் எப்படி அந்த பொண்ணோட வாழ்ந்து 2 குழந்தைகளை பெற்றிருப்பாரு. அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. 2 பெண்கள் உங்களுக்காக போட்டி போடுற அளவுக்கு இருக்கீங்க. நீங்க எப்படி இருப்பீங்களோன்னு உங்களை பார்க்க இவ்வளவு நேரமா ஆசையா நான் உட்கார்ந்துருந்தேன். ஆசை இருந்ததா? பார்த்தா ரொம்ப நல்லவரா தெரியுறீங்க. ரொம்ப பிளசன்டா இருக்கு. அதாவது ஒரு டீசென்ட்டா தெரியுறீங்க. இதுல எப்படி போய் சிக்கினீங்க? எப்படி அந்த குடிமையை வாயால எப்படினே சொல்லலாம் போ. ஏதோ சரியான கைடன்ஸ் இல்லாம எதுலயோ போய் சிக்கிட்ட மாதிரி தெரியுது. எதுலயுமே சிக்கல எந்த ஒரு கம்பல்ஷனும் கிடையாது. சரி, அதாவது இது வந்து நானே தேடிட்டு போனதுதான். இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பானவன் இல்ல, நீ தப்பானவன் தான். 20 இயர்ஸா வீட்டுக்கு பிடிக்காமயே 2 உறவையும் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்களா? ஆமா. அதான் வர்கீஸ். முதல்ல மீட் பண்ணது ஹஷிபாவை.
இல்ல சேம் இயர் தான் ரெண்டு பேருமே. அது எப்படிங்க எனக்கு புரிய மாட்டேங்குதுங்க இன்னும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா? அதுதானப்பா எனக்கும் புரியல. ரெண்டு பேருக்குமே அவரோட பழகுறதும் இவளுக்கு தெரியும், இவரோட பழகுறதும் அவளுக்கு தெரியும். நீங்க சுத்த நாரப்பேலா இருக்கீங்க ஏங்க? நான் இங்கேயும் போயிட்டு இருந்தேன், அங்கேயும் போயிட்டு இருந்தேன். ரெண்டு பேத்துக்குரியதை பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. அவளையும் நான் ஒய்ஃபா தான் பார்த்தேன், இவளையும் ஒய்ஃபா தான் பார்த்தேன். என்னடி இது? ஆனா ஊர் உலகம் எப்படி பார்க்கணும்னு நினைச்சீங்களா? அதை நினைச்சு பாத்தீங்களா? இல்லைங்க. இல்ல. நம்மளை விட வயது மூத்த பெண்ணு, அதுவும் அவ்வளவு மூத்த பெண்ணு, எப்படி அது புரியல எனக்கு. அது என்னன்னே புரியும் மனதிலேயே எனக்கு இன்னும் விளங்க மாட்டேங்குது. ஆனா இது புதுசா இருக்குண்ணே. புதுசா இருக்கு. இல்ல எனக்கு வந்து இந்த வயசு நான் பார்க்கல. நான் அவளை ரொம்ப ஆதரவு இல்லாம இருந்தான். ஆதரவு இல்லாம எத்தனையோ பெண்கள் இருக்காங்க இந்த நாட்டுல, கோடிக்கணக்கான பெண்கள். நான் ரொம்ப ஆதரவு இல்லாம இருந்தாதான். காசை வாங்கிட்டு உள்ள புடிச்சு போடாம வெளியில விட்டுருக்கீங்க. இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுக்க போறாங்களோ. இது இப்படியே இன்னும் எவ்வளவு நாளைக்கு சண்டை சச்சரவுல அந்த பொண்ணு ஏதாவது சூசைட் பண்ணிக்கிச்சு, சூசைட் ஒவ்வொரு நாளும் பண்ணிட்டு அட்டெண்ட் அது பண்ணிட்டு மாதிரி ஏதாவது பண்ணுச்சு, அந்த ரெண்டு குழந்தைகளுடைய கதி என்ன வருது? உங்களுக்கு பரவாயில்ல, ஒரு ஒய்ஃப் இல்லைன்னா இன்னொன்னு இருக்கு, இல்லைன்னா இன்னொன்னு தெரிவிக்க முடியும். அவளே வேற ஒரு. ஆனா உங்க லைஃபும் பெரிய கொஸ்டின் மார்க்ல தான் இருக்குங்கிறத நீங்க இன்னும் உணரல. லைஃப்பை தொலைச்சிட்டியாடா நானா இப்பெல்லாம் சொல்லாத நானா. அவளே வந்து நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு ஒரு வேற ஒரு ஆள் இருக்கு, ரெடியா இருக்கிறாரு. சும்மா சொல்லிருக்கோம். ரியலி இல்ல, சும்மா சொல்லிருக்கோம். உண்மையில சொல்றேன். ஐயோமா பேபிமா ப்ளீஸ் மீ. வருதுடா வண்டி. என்ன அடி? ஐயோ ஐயோ உதிர வச்சு ஊஞ்சல் ஆடுறாங்களே தெய்வமே. அட பாவிகளா இழுத்து போட்டு கொண்டாதீங்கடா. எப்படி எல்லாம் உன் கால்ல வந்து கிடறனா? இறக்கம் இல்லையா உனக்கு? முன்னாடி வண்டியா? என்னை தாண்டா ஈஸியா அடிச்சு போடுறீங்க. இந்த பிரச்சனை தீராது. ஏன் தீராது? ஆஹா. இப்படியே வாழ்க்கை முழுக்க இப்படியே பாருங்க, பரிதாபமா இருக்கீங்க பார்த்தா. என்னடா இழிச்சு பாருங்க, கிச்சா என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பா. இவ எதுக்காக வந்து ஆந்திரால இருந்து கேளுங்க. எதுக்காக வந்தீங்கம்மா? நான் எதுக்குமே வரல மேடம். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. முன்னாடி இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு என்னடா பண்ணுவ? சேகர் செத்துருவேன். ரெண்டு பேருமே அழகா பேசுறாங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே நல்ல பொறுமையா பேசுறாங்க. அவங்களோட மெச்சூரிட்டி கிட்ட கூட இல்ல. அந்த பொண்ணுக்கு வந்து நீங்க உங்க மென்டல் லெவல்ல அது கிட்ட கூட இல்ல. அது தள்ளுறா போல. அது ரொம்ப ராவா அப்படியே அந்த விஜய் அந்த பக்கம் ஆந்திரால இருந்து அந்த கிராமத்துல இருந்து வந்து அதே ராவா இருக்கு. அந்த பொண்ணை கொஞ்சம் கூட உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியல, அதுக்கு உங்களை ஹேண்டில் பண்ண தெரியல. இதத்தான முதல்லயே சொன்ன. போடா. இவ சொல்றா போலீஸ்ல அந்த எஸ்ஐ எல்லாம் 3 எஸ்ஐ எல்லாமே லேடிஸ். 5 நாள் என்கிட்ட இருக்கிறாரு, 2 நாள் அங்க இருக்கிறாரு, 2 நாள் நான் வேற எவன் கூட நான் இருக்க முடியும். எவ்வளவு டீப்பா போறாங்க. ஐயோ அம்மா யாராச்சும் எனக்கு துணைக்கு வேணும். 2 நாள் எவனையாவது எனக்கு அனுப்பு. என் மேல சத்தியமா, என் பசங்க மேல சத்தியமா யாராச்சும் எனக்கு துணைக்கு வேணும் நான் கேக்குறேன். 2 நாள் எவனா ஒருத்தர் அனுப்பு. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். நீங்க அவங்களை எதுக்கு பாத்துக்கிறேன்? நீங்க அவங்களுக்கு ஆதரவு இல்ல பாத்துக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அந்த ஆதரவு எனக்கும் வேணும்னு கேக்குது. எந்த ஆதரவு? அதுக்கு இப்படிதான் பேசுவாங்களா? ஒரு பொம்பளை பேசுவாங்களா? எப்படி நம்மால் பின்றேன் பாரு. அதாவது ஒரு லெவலுக்கு மீறிட்டுதுன்னா என்ன வேணாலும் பண்ணுவான். கொலையும் செய்வாள் பத்தினி அந்த லெவல்ல இருக்குது. விட்டா அது எந்த லெவலுக்கும் போகும். எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். உங்க வீட்டுக்காரரை பத்தி எங்க ரிப்போர்ட்டர்ஸ் விசாரிச்ச வரையில அவர் ஒரு பெரிய உமனைசர்னு சொல்றாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? அந்த பொம்பளை விஷயத்துல ரொம்பவும் வீக்கா. நீங்க 2 பேரும் தான் ஒண்ணுக்கு ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கீங்க. அவர் மேல பல பெண்கள்கிட்ட பழகிறது உண்மை உங்களுக்கு தெரியுமா? அது தப்ப பண்ணட்டும் மேடம். என் ஆம்பளைங்க என் புருஷன் எனக்கு தான் வேணும். அரே நீ அப்பா நான் பொண்டாட்டி, நான் மட்டும்தான் பொண்டாட்டியா இருக்கணும். எத்தனை பொண்ணுங்களை வச்சுக்கிட்டோம், எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. உங்க ஒய்ஃபோட போய் குழந்தைகளோட போய் வாழுங்க, அதுதான் கரெக்ட். முதியோர் இல்லத்தை அனுப்ப வேண்டியவங்கள நீங்க கூட வச்சுக்கிட்டு இல்ல அவங்க மகளோட போன்னு சொல்லிட்டு பேசாம உங்க மனைவியோட ஒழுங்கா குடும்பம் நடத்துங்க. சூப்பர் பெரியப்பா. மேல சொல்லு மேல. எல்லாம் 40 வயசுக்கு மேல ஆகுது இல்ல. அந்த பசங்க முக்கியமா உங்களுக்கு உங்களுடைய சுகதுக்கங்கள் முக்கியமா? நான் எவ்வளவு நாளைக்கு ஒரு தப்பான வாழ்க்கையை கண்டினியூ பண்ணிட்டே இருப்பீங்க? பசங்க முக்கியன்றதுனாலதான் இவரோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறேன் இத்தனை நாளா. ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்படவே மாட்ட. என்னுடைய மனசாட்சி நீங்க பண்றது டோட்டலா தப்புன்னு சொல்லுது. நானா இருந்தா இவரையும் உண்மையிலே பனிஷ் பண்ணணும்னு நினைப்பேன். ஆனா அந்த பொண்ணு என் புருஷன் வேணும்னு கேக்குது. உண்மையிலேயே நீங்க அவர் மேல அன்பு வச்சிருக்கிறது உண்மையா இருந்தா அவரை விட்டு விலையே போங்க. அவர் சொல்லு, நீங்க சொல்லிருங்க. வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? உண்மையிலேயே அன்பு வச்சிருந்தீங்கன்னா உங்க வயதுக்கு உங்களுடைய தகுதிக்கு நீங்க வந்து அவரை வந்து நீங்க சந்தோஷமா வாழுங்க. இப்ப இந்த நிமிஷத்துல யோசிக்க முடியாது மேடம். வீட்டுல போய் யோசிக்க வேண்டாமா? சொல்லுங்க மேடம். அப்படியா? இதுவும் கரெக்ட் தான், எழுதி கொடு. அப்புறம் என்னந்தா பேசி யோசனை பண்ணி முடிவெடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, சரியா? ரைட் விடு. கூடிய விரைவில் ஹஷீபாவுடைய வாழ்க்கை
சந்தோஷமா இருக்கும். அந்த குழந்தைகள் 2 பேர்த்துடைய எதிர்காலமும் நலமா இருக்கும். அப்படின்னா என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லு. சத்தியமா மிகுந்த நம்பிக்கையோட இன்று உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.